ஒரு பயமுறுத்தும் சத்தம் வரும் குகை. இந்த குகைக்குள் போனால் யாரும் திரும்ப வர முடியாது. ஆனா ஒரு சிறுமி உள்ளே போனாள். அதுக்குள் மறைந்திருக்கும் ராஜாவின் ரகசியம். வாங்க பார்க்கலாம், என்ன நடந்தது. ஒரு அமைதியான மலை கிராமத்தில் எலாரா என்ற புத்திசாலி சிறுமி வாழ்ந்தாள். அந்த கிராமத்தில் ஒரு இடத்தை எல்லோரும் மிகவும் பயந்தார்கள். அது தடை செய்யப்பட்ட குகை. பெரியவர்கள் எப்போதும் குழந்தைகளிடம் சொல்வார்கள், அந்த குகைக்குள் போனால் திரும்ப வர முடியாது. ஏன் தெரியுமா? குகையின் வாயிலுக்கு அருகே சென்றால் ஒரு வினோதமான சத்தம் கேட்கும். அது சில நேரம் பெரிய காற்று கர்ஜிப்பது போல இருக்கும், சில நேரம் யாரோ அழுவது போல இருக்கும், சில நேரம் பயமுறுத்தும் குரல் போல இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டவுடன் பலர் பயந்து திரும்பி விடுவார்கள். அதனால்தான் மக்கள் சொல்வார்கள், அந்த குகைக்கு யாரும் அருகே போகவே மாட்டார்கள். ஆனால் எலாரா வேறு. அவளுக்கு பயம் இல்லை. அவளிடம் இருந்தது ஆர்வம். மற்றவர்கள் பலத்தை நம்பினார்கள், ஆனால் எலாரா அறிவை நம்பினாள். அவள் பழைய நூல்கள் படிப்பாள், பழங்கால சுருள்களை ஆராய்ப்பாள், கற்களிலிருந்த பழைய சின்னங்களையும் கவனிப்பாள். ஒரு நாள் அவள் ஒரு பழமையான சுருளை கண்டாள். அதில் ஒரு ரகசியம் எழுதப்பட்டிருந்தது. ஒரு குகையினுள்ளே ஒரு பழைய ராஜாவின் போர்வாள் மறைக்கப்பட்டுள்ளது. அதை பாதுகாக்க அறிவின் மந்திர விளக்கு அங்கே இருக்கிறது. அந்த இரண்டையும் பயமில்லாத மனமும் அறிவு கொண்ட சிந்தனையும் உள்ளவரே கண்டுபிடிக்க முடியும். அந்த சுருளின் அருகில் சில விசித்திரமான குறிகள் வரையப்பட்டிருந்தன. எலாரா அவற்றை கவனமாக பார்த்தாள். அந்த சின்னங்கள் அவளுக்கு பழக்கமானதாக தோன்றின. அவள் திடீரென்று நினைத்தாள், இதே குறிகள் நம்ம கிராமத்தின் அருகில் இருக்கும் தடை செய்யப்பட்ட குகையின் சுவர்களில் இருக்கின்றன. அவளுடைய கண்கள் பிரகாசித்தன. அப்போதுதான் அவள் புரிந்து கொண்டாள், இந்த சுருள் சொல்வது வேறு எந்த குகையையும் பற்றி அல்ல. அது அந்த கிராமத்தில் அனைவரும் பயப்படும் அதே தடை செய்யப்பட்ட குகையை பற்றிதான். அந்த நொடியில் எலாராவின் ஆர்வம் இன்னும் அதிகரித்தது. அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள். அடுத்த நாள் காலை எலாரா குகைக்குச் சென்றாள். அவள் குகைக்கு அருகே சென்றபோது திடீரென்று ஊ என்று ஒரு வினோதமான சத்தம் கேட்டது. அது பயமுறுத்தும் சத்தம். மற்றவர்கள் இருந்தால் அங்கேயே ஓடியிருப்பார்கள். ஆனால் எலாரா அமைதியாக நின்றாள். அவள் சுற்றி பார்த்தாள். பிறகு மெதுவாக சிரித்தாள். இது என்னை பயமுறுத்த முயற்சிக்கும் சத்தம்தான் என்று அவள் நினைத்தாள். அவள் அந்த சத்தத்தை கவனிக்காமல் மெதுவாக குகைக்குள் நடந்தாள். குகையினுள்ளே கருமையான இருள், சில இடங்களில் விசித்திரமான ஒலிகள், சுவர்களில் பழைய குறிகள், தரையில் விதவிதமான கற்கள். பலர் இதை பார்த்தால் பயந்து திரும்பி விடுவார்கள். ஆனால் எலாரா பயப்படவில்லை. அவள் கவனித்தாள். சுவர்களில் இருந்த சின்னங்களை பார்த்தாள், தரையில் இருந்த கற்களின் வடிவங்களை பார்த்தாள். அப்போது அவள் புரிந்து கொண்டாள், இந்த குகை பயப்பட வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட புதிர்களின் இடம். சிறிது தூரத்தில் ஒரு பெரிய கல் கதவு இருந்தது. அதன் முன் 3 கற்கள். அதில் 2 கற்களை அழுத்தினால் கதவு மூடிக்கொள்ளும். ஒரே ஒரு கல் மட்டும் கதவை திறக்கும். எலாரா சுவர்களில் இருந்த பழைய சின்னங்களை கவனித்தாள். சிறிது நேரம் யோசித்தாள். பிறகு ஒரு கல்லை மெதுவாக அழுத்தினாள். கதவு மெதுவாக திறந்தது. அந்த கதவுக்கு பின்னால் ஒரு பழமையான அறை இருந்தது. அந்த அறையின் நடுவில் 2 பொருட்கள் இருந்தன. ஒன்று பழைய ராஜாவின் பொன் போர்வாள், மற்றொன்று மென்மையான ஒளியுடன் இருக்கும் மந்திர விளக்கு. அந்த நேரத்தில் ஒரு குரல் குகையில் ஒலித்தது, இந்த இரண்டையும் எடுக்க விரும்பினால் முதலில் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். கேள்வி: மக்களை பயத்திலிருந்து விடுவிப்பது எது? வலிமையா அல்லது புரிதலா? எலாரா சிறிது நேரம் அமைதியாக யோசித்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், வாழ் மக்களை காப்பாற்ற உதவும், ஆனால் பயத்தை அகற்றுவது அறிவும் புரிதலும் தான். அந்த நொடியில் மந்திர விளக்கு மெதுவாக ஒளிரத் தொடங்கியது. அறை முழுவதும் மென்மையான ஒளி பரவியது. அது ஒரு விஷயத்தை சொல்வது போல இருந்தது. நீ சரியான பதிலை சொன்னாய். எலாரா மந்திர விளக்கையும் பழைய ராஜாவின் வாளையும் எடுத்தாள். ஏனெனில் அவள் புரிந்து கொண்டாள், அறிவும் வலிமையும் சேரும்போதுதான் உண்மையான பாதுகாப்பு உருவாகும். எலாரா அந்த 2 பொருட்களுடன் தன் கிராமத்துக்கு திரும்பினாள். மக்கள் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நீ உண்மையிலேயே குகைக்குள் போய் வந்தாயா என்று கேட்டார்கள். எலாரா சிரித்தாள். அவள் வாளையும் விளக்கையும் காட்டினாள். பிறகு சொன்னாள், இந்த வாள் நம்மை பாதுகாக்கும் வலிமையை நினைவுபடுத்தும். இந்த விளக்கு நம்மை சரியாக யோசிக்க கற்றுக் கொடுக்கும்.
பிறகு எலாரா மெதுவாக சிரித்தாள். இன்னும் ஒரு ரகசியம் இருக்கிறது என்று அவள் சொன்னாள். அந்த குகை முன் கேட்கும் பயமுறுத்தும் சத்தம், அது எந்த மந்திரமும் இல்லை. காற்று குகையின் சிறிய துளைகளில் அடிக்கும்போது அப்படி ஒரு சத்தம் வருகிறது. அப்போது கிராம மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போதுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், பயம் உருவாக்கியது குகை அல்ல, மக்களின் கற்பனை. அவர் குழந்தைகளுக்கு கேள்விகள் கேட்க கற்றுக் கொடுத்தாள். பயத்தை விட புரிதனை தேர்வு செய்ய கற்றுக் கொடுத்தாள். காலம் கடந்தது. ஒரு காலத்தில் பயம் நிறைந்திருந்த அந்த கிராமம் இப்போது அறிவும் தைரியமும் நிறைந்த கிராமமாக மாறியது. இன்று வரை அந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது, வாழ் உடலை காப்பாற்றும், ஆனால் அறிவு மனதையும் உலகத்தையும் காப்பாற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் செய்யுங்கள். இன்னும் இது பற்றிய சுவாரஸ்யமான கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் விரைவில் சந்திப்போம்.